எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கடைசியில உன் வாழ்க்கையில நீயே மண்ணாளி போட்டுட்ட. எல்லாம் போதும் வாடா. உன் அம்மா சாமர்த்தியத்தை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதுடா. இன்னும் நீ என்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரிதான். சம்பந்தி அம்மாவோட பெட்டியை திறந்து பாத்துட்டீங்க இல்ல? இவன் வச்சிருந்த பணத்தை எடுத்தது உன் மாமியார் இல்ல, நான் தான். அப்படியே அதை உன்கிட்ட கொடுத்து வச்சிருந்ததை வச்சுக்கிட்டாலும் ஏதுடா அவனுக்கு அவ்வளவு பணம்? அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தானா? அப்போ அது தப்பான வழியில வந்த பணமா? இந்த குட்டி, நீயே போன் பண்ணு. இன்னும் 10 நிமிஷத்துல அவன் இங்க இருந்தாகணும்னு சொல்லு. அம்மா வேணாம்மா. அப்போ அது அவன் கொடுத்த பணம் இல்ல, அப்படித்தானே? சீட்டு பணம் காணாம போச்சுன்னு எனக்கு போய் சொன்னியே, அததான் எனக்கு தெரியாம இந்த வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்தியா? அம்மா சத்தியமா சீட்டு பணம் காணாம போச்சு. எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் சத்தியம்னு சொல்லி அந்த வார்த்தையை கேவலப்படுத்தாத. டேய், இன்னும் என்னென்னலாம் மறைச்சு வச்சிருக்கடா? ஏன்டா இப்படி வாயை திறந்தாலே பொய்யா சொல்லிட்டு இருக்க? உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இல்லடி சூர்யா, நிஜமாவே இது சீட்டு பணம் கிடையாது. இது பாபு கொடுத்தது. என்ன சொன்ன? பாபுவா? எந்த பாபுடா? கேக்குறாங்கல்ல, சொல்லுடா. அதான் அந்த பாபு தான். நீ எதுக்குடா அவனை பார்த்த? அவன்கிட்ட எதுக்கு பணம் வாங்கின? அதான் அந்த பாபு இருக்கிற திசைக்கே ஒரு கும்பிடு போட்டு ஒதுங்கியாச்சே. அவன் எதுக்குடா உனக்கு பணம் கொடுக்கணும்? அப்படி கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியலையா? உன்னோட பண தேவைக்காக என்னோட மானத்தையும் சேர்த்து அடகு வைக்க எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு? அப்படிலாம் பேசாத மதி. இப்பவும் நீ உன் புருஷன் கூட நல்லா வாழணும் தான் அந்த பாபு நினைக்கிறான். இப்ப கூட உன் கல்யாண ரிசப்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு நல்ல மனசோட தான் அந்த பணத்தை. போதும்டா, நீ எதுவும் சொல்லாத. நீ பண்ணிட்டு வந்திருக்கிற காரியம் என் லைஃபையே நாசமாக்கணும் கூடவா உனக்கு தெரியாது? டேய், அப்படியே அந்த பாபு தான் கொடுத்தானாலும் அதை ஏன் நீ அம்மா கிட்ட சொல்லாம ஒளிச்சு வச்சிருந்த? ரிசப்ஷனுக்குன்னு வாங்கின பணத்தை நீ எதுக்கு உன் பெட்டிக்குள்ள வச்சிருக்கணும்? என் புள்ள ஏதோ தப்பு தண்டா பண்ணிதான் அந்த பணத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த குடும்பத்தையே வெறுக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு சொந்த அக்காவோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறேன்னு எனக்கு இப்பதானே புரியுது. அம்மா, இந்த நேரத்துல எங்கம்மா கிளம்புறீங்க? இல்ல குட்டி, இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டு இருந்தா சரியா வராது. கோச்சிட்டு போன சம்மந்தியும் மாப்பிளையும் திரும்ப கூட்டிட்டு வர்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் தான் அந்த பாபு மதியோட வாழ்க்கையில தலையிட விடாம பண்றதும். அவன் கொடுத்த பணம் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அம்மா சீக்கிரம் வாம்மா, பசிக்குது. இதோ வரேம்மா. யாரும்மா அது இந்த நேரத்துல? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? எங்களால உங்களுக்கு சங்கடமா போச்சுன்னு உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்க வந்த என் பொண்ணை அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்க. இனிமே எங்க ஆயுசுக்கு உங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு இருக்கோம். அப்புறம் எதுக்காக எங்களை தேடி வந்து தொந்தரவு பண்றீங்க? நான் தொந்தரவு பண்றேனா? உங்க வீட்டுல யாருக்குமே மனசாட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றது உங்க பையன், அவமானப்படுறது நாங்களா? எவ்வளவு விலைக்கு போனாலும் ஏன் கால சுத்துற பாபு மாதிரி உங்க பையன் திரும்ப திரும்ப எங்களையே சுத்துறா? நாங்க நிம்மதியா இருக்க கூடாதுன்னு அவனை நேர்ந்து விட்டுருக்கீங்களா? மா, ஏமா இந்த நேரத்துல இப்படி வாசல்ல வந்து நின்னு கத்துறீங்க? எங்க வீட்லயும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குமா. இப்படி அக்கம் பக்கத்துல எல்லாம் கேக்குற மாதிரி சத்தம் போட்டீங்கன்னா நாங்க எங்க குடும்பம் நடத்துறதா இல்லையா? உங்களுக்கு ஒண்ணுனா வலிக்குதா? எங்க வீட்லயும் கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க ஏன் உங்க கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்க? உங்க அப்பா என் வீடு தேடி வந்து என் பொண்ணோட ஒழுக்கத்தை கூறு போட்டாரு. இப்போ உங்க பையன் ஒட்டு மொத்தமா எங்க குடும்பத்தோட மானத்தையே கூறு போடுறான். ஏங்க, நடந்த கதையை எதுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க குடும்பம் எங்களை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணாம இருந்தா நாளைக்கு என் பொண்ணோட ரிசப்ஷனை வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கணும்னு எனக்கு தலை எழுத்தா என்ன? பணம் காசு வேணும்னு உங்களை வந்து கேட்டோமா? என்ன இது? ஓ, இத பாபு கொடுத்திருக்கான்னா அந்த பணத்தை தான் கொடுத்திருப்பான். என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் உங்க பையன் கொடுத்த பணம் தான்.
நான் கேட்டேனா? ஐயா மகராசா, தர்ம பிரபுவே, என் பொண்ணு ரிசப்ஷன் நடத்த என்கிட்ட காசு இல்ல, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு நான் கேட்டேனா? இல்ல என் பொண்ணு தான் வந்து கேட்டாளா? இல்ல அப்புறம் ஏன் நடராஜ் கிட்ட இந்த ரூபாவை கொடுத்துருக்கா உங்க வீட்டு பையன்? அதான் உங்க சங்காத்தமே வேணான்னு ஒதுங்கி வந்துட்டோம்ல. அப்புறமா ஏன் உங்க பையன் என் பொண்ணை விடாம இப்படி துரத்திட்டே இருக்கான்? தயவு செஞ்சு இதுக்கு மேல எங்களை சீண்டாதீங்க. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களோட எனக்கு மல்லுக்கட்ட தைரியமும் இல்ல, சகிச்சுட்டு போற பொறுமையும் இல்ல. உங்க பையன் கிட்ட சொல்லி வைங்க. என்னம்மா இது? என்னம்மா? எடுக்க மாட்டேங்கிறாங்க குட்டி. அம்மா, அவருக்கு வேணா ஃபோன் பண்ணி பாருமா. பத்தாவது மிஸ் கால், சைலண்ட் மோட். அடிச்சுட்டே இருக்குமா, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அவங்க தூங்கிட்டு இருக்காங்களோ என்னவோமா? அக்கா, அக்கா சுந்தரி அக்கா, சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. டெய்லி 2 பாக்கெட் எக்ஸ்ட்ரா போடுன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு ரிசப்ஷன் ஆச்சே, இன்னும் 2 பாக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டுமா? இந்தாம்மா. வரேன்க்கா. அம்மா, நான் வேணா காஃபி போட்டு தரட்டுமா? வேண்டாம்மா. நேரம் கட்ட நேரத்துல கட் பண்றாங்க குட்டி. தூங்க விடுதுங்களா பாரு. ஐயோ, கால் ஏறி அந்த பக்கம் ஏறி. ஐயோ, ஏய், எந்த லோகத்துல இருக்க? கனவு உலகத்துல இருந்து வெளியில வந்து போய் எனக்கு ஒரு டம்ளர் காபி போட்டு எடுத்துட்டு வா போ. நிம்மதியா தூங்க கூட விடாத. அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? ஆமா, இப்ப அழுது புலம்பு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு. யாரையும் ஒண்ணும் சொல்லாத குட்டி. இப்படித்தான் நடக்கணும்னு இருந்தா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா, யாரு? சமையல் கான்ட்ராக்டருங்க. ஐயோ, அம்மா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சீக்கிரமா போனா தான் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்க முடியும். அதான் போற வழியில அட்வான்ஸ் இல்லாம கூட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா, மெனு ஏதாவது மாத்தணுமா? ஏற்கனவே மளிகை சாமான்லாம் வாங்கி போட்டாச்சு. காய்கறி மட்டும்தான் வாங்கணும், அது மட்டும்தான் பாக்கி. எதுனாலும் இப்பவே சொல்லிருங்கம்மா. இல்லங்க, எதுவுமே மாறல. எல்லாமே அப்ப சொன்னதுதான். மதி, பர்ச கொண்டாமா. அம்மா, ஒருவேளை மதி வீட்டுக்காரங்க வராம போய் ரிசப்ஷன் நின்னு போச்சுன்னா? இங்க பாரு குட்டி, அபசகுணமாலாம் பேசாத. நல்லதே தான் நடக்கும். அம்மா, உங்க வீட்டாளு ஒருத்தரை மத்தியானமே வந்துட சொல்லுங்க. நாளை பின்ன என்ன குத்தம் குறை எதுவும் சொல்லக்கூடாது. இல்லங்க, மத்தியானமே என் பையனை சரிம்மா. அனுப்பிச்சிடுறேன். நீங்க வேலையை பாருங்க. வரேம்மா. சமையல் சாமானுக்கு யாரை கவலைப்படுறீங்க? இவனையா? வேற வனையே வேண்டாம். இருக்கிற காய்கறி சர்க்கரையெல்லாம் காவலைக்கும் அரை விலைக்கு இவனே வித்துருவான். ஐயோ, இவன் ஒருத்தன் காட்டுல ஏதோ சிங்கம் புலி உருமுற மாதிரி உரும்பிட்டே இருப்பான். டேய், நிறுத்துடா. ஏச்சி, நிறுத்தி தொலை. இது வேற ஒண்ணு.
ஏய் ஏண்டி சோம்பேறி கழுத, ஒரு காப்பி போடுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாடி? நீ போற இடம் விளங்கிடும் போ. இருமா, காஃபி போட வேணாமா? ஒரு குட்டி கல்யாணத்தை நடத்தாட்டியும் இது வரைக்கும் என் மானத்தை காப்பாத்தின 4-5 பேராவது வந்து வாழ்த்துட்டுமேன்னு ரிசப்ஷன் வச்சேன். இப்ப அவங்க முன்னாடியே நான் மானத்தோட நிக்க முடியாது போல இருக்கே. அட என்னம்மா நீ? எல்லார் வீட்லயும் பெரியவங்க தான் குழந்தைங்களை பார்த்து பல் தேய்க்காம பால் குடிக்காதான் சொல்வாங்க. ஆனா இங்க நான் உனக்கு தினம் தினம் சொல்ல வேண்டியதா இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டியா நீ? ஏய், இந்த வீட்ல நீ எனக்கு செய்யற ஒரே உபசரணை காலையில இந்த காப்பி தண்ணி வச்சு கொடுக்கறது தான். இந்த வேலையை நான் உனக்கு கொடுக்காட்டி நீ எல்லாம் படுக்கை விட்டு எந்திரிச்சிருவியா என்ன? இங்க பாருடா, என்ன செஞ்சா எதிராளிக துடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன செய்யாம இருந்தா அதை விட அவங்க நொந்து போயிருவாங்கன்னு அதுவும் எனக்கு தெரியும். அதான் ராத்திரி பூரா உதறிட்டே கிடக்கட்டும் தான் போனே எடுக்கல. ஆனா நீ பண்றதுல ரொம்ப ஓவருமா. நீ பாட்டுக்கு மாப்பிளைய கடத்திட்டு இங்க வந்துட்ட. அங்க ரிசப்ஷன் நடக்கலனா ஊர் உலகத்துல இருக்கவங்களுக்கு அவங்க என்ன பதில் சொல்வாங்க? ஏண்டி சித்ரா, மாப்பிள்ளை இல்லைன்னா ரிசப்ஷன் நடக்காதுன்னு உனக்கு தெரியுது, ஆனா இந்த மதிக்கு நட்ராஜுக்கு தெரியலையே. பாரு, காலங்காத்தால எந்திரிச்சோடனே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னவோ ச்சே. ஏமா தூங்கினா தானம்மா முழிக்கிறதுக்கு? ஒன்னும் கோட்டா மாதிரி முழிச்சுக்கிட்டு குத்துக்கால் போட்டு உக்காந்து ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு ராத்திரி முழுக்க ஒரே அழுகாச்சியா இருந்திருக்கும். நீ என்ன வேணா சொல்லுடா, என் மனசு இன்னும் ஆறவே இல்லை. அந்த தாடிக்கார பையனும் உன் பொண்டாட்டியும் அந்த பணத்தை நான் தான் எடுத்திருப்பேன்னு அநியாயமா சந்தேகப்பட்டாங்களேடா. அம்மா, என்னதான் முட்டையே மந்திரிச்சு வச்சாலும் உன்கிட்ட இருந்து உண்மையை வெளியே வாங்கவே முடியாதுமா. இன்னும் அந்த பணத்தை எடுக்கவே இல்லைன்னு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கியே. ஆமாமா, நான் கூட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். இந்த செல்போனு செயின் இது எல்லாத்தையும் சேட்டு கடையில வச்ச. அப்ப இந்த நட்ராஜோட பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? 2 பேரும் இப்ப செருப்பால் அடி வாங்க போறீங்க. ஏண்டா, மொச பிடிக்கிற நாய் எதுன்னு மூஞ்சியை பார்த்தாலே தெரியாதா? அந்த பணத்தை நான் எடுத்திருந்தா இத்தனை தீவிரமா நான் அதுகளோட சண்டை போட்டிருப்பனா? சத்தியமா அந்த பணத்தை நான் கண்ணால கூட பாக்கலடா. என்னம்மா என் அருமை தங்கச்சி, அப்ப நீ தான் அந்த திருப்பணியை செஞ்சதா? அதான் குற்றம்ல நெஞ்சு குறு குறுக்குதோ? அதனாலதான் உனக்கு அவங்க மேல அப்படி ஒரு இறக்கம் பீறிக்கிட்டு வருதா? அட பாவி, உங்களோட லிஸ்ட்ல என்னையும் சேர்க்காதீங்கடா. அப்ப இந்த பணம் எங்க தான் போயிருக்கோம்? வளவனுக்கு வளவன் ரேஞ்சில போகுது கதை. நம்ம அம்மா இந்த வீட்டுல இருக்கும் போது அவங்கள மீறி வேற யார் இந்த சாகசத்தை செஞ்சிருக்க முடியும்? கை கெட்டின தூரத்துல தான் அவ்வளவு பெரிய அமௌண்ட் இருந்திருக்கு. அது தெரியாம அநியாயமா கோட்டை விட்டோமே தான் அம்மா அப்செட் ஆயிட்டாங்க இல்லம்மா? எல்லாம் உன் மாமியார் காரியா தான் இருப்பா. தப்பி தவறி கூட போன் எடுத்துறாத. மா, நம்ம ஓரா முறுக்கிக்கிட்டு போறோம்னு தோணுதுமா. ரொம்ப வளைச்சோம், மொத்தமா உடைச்சுக்கும். அது என்ன தங்கத்துல செஞ்சு வச்ச மகாராஜா செங்கோலா என்ன? உடஞ்சாதான் உடையட்டுமே. இந்த தொடப்ப கட்ட போனா இன்னொன்னு பாத்தியா? உன் சம்மந்தி இன்னைக்கு தான் தொடப்ப கட்ட, ஆனா நாளைக்கு இன்றைய பிச்சாதிபதி நாளைய லட்சாதிபதிமா. வக்கீல வச்சு இந்த சுந்தரி அம்மா மூலமாவே கேஸ போட்டு அந்த துரையோட சொத்துல லம்பா பங்கடிக்கலான்னு நீ தானே என் கண்ணையை திறந்து விட்ட. அது நீ காரியத்துல கண்ணா இருக்கேன்னு சும்மா உன்னை ஆழம் பார்த்தேன், அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்ற? போன் எடுத்து பேசிடலான்னு சொல்றியா? மா, வேண்டிய அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணி என் மாமியார் குடும்பத்தை நம்ம காலை விழ வச்சாச்சு. இனிமே நம்ம என்ன மிதிச்சாலும் அவங்க நம்மளை எந்திரிச்சு கேள்வி கேட்க சான்ஸே இல்லை. இதுக்கு மேலேயும் இழுக்காம சட்டு புட்டுன்னு வெள்ளை கொடி தூக்கி காமிச்சிட வேண்டியதானே? சரி ரைட்டு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, அடுத்த தடவை அந்த சுந்தரி போன் பண்ணும்போது எடுத்து பேசிடு. அவங்கள கெஞ்சுற அளவுக்கு கெஞ்ச விடு. கடைசியா ஒண்ணு மட்டும் மறக்காம சொல்லிடுறா, அத்தை அத்தை மன்னிக்கிறதுக்கு நான் வேணா மகாத்மா காந்தியா இருக்கலாம், ஆனா திருட்டு பட்டம் போட்டதுல எங்க அம்மாவோட இதயம் சுக்கு நூறா உடஞ்சு போய் கிடக்குதுன்னு சொல்லு. சொன்னாக்கா அந்த வேலைக்கார பொம்பளை இன்னும் நல்லா இறங்கி வருவாடா. பழி போட்ட உங்க புள்ள நட்ராஜ கூட்டிக்கிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு நேரா இங்க வாங்கன்னு கூப்பிடு. கூப்பிட்டாக்கா அலறி அடிச்சுக்கிட்டு அந்த தாடிக்காரனை இழுத்துட்டு நேரா இங்க வருவாடா அவன் மாமியார்காரி. அந்த நடராஜ் பையன் எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் எங்க அம்மா மனசு ஆறுன்னு அடிச்சு பேசுனா அந்த நடராஜ் பயலுக்கு உடம்பெல்லாம் திமிரு. அவன் லேஸ்ல வந்து என் காலில் விழ மாட்டான். அதுலயே இந்த சுந்தரிக்கும் நடராஜுக்கும் நல்லா தகராறு வரும். என் கண்ணு முன்னாடி வச்சு அவனை 4 சாத்து சாத்தணும். அப்பதான் என் மனசு ஆறும். அத கண்ணார பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் ஆறாமற அந்த சுந்தரையை தடுத்துட்டு போனா போது விடுங்க சம்பந்தி. இன்னொரு தடவை என் மேல இப்படி ஒரு அபாடமான பழியை போட்டு பேசினா இந்த பாஞ்சாலிய உசுரோட நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுகளோடய சேர்ந்து நம்ம 3 பேர் கார் ஏறிட வேண்டியதுதான். அப்போ பாஞ்சாலியோட 2ஆம் சென்னை படையெடுப்பு இன்னைக்கும் உண்டுன்னு சொல்லுங்க.
நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேமா. ரிசப்ஷனை நீ நிஜமாவே நிறுத்திட்டியோன்னு. ஏய், நானும் அப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த ரிசப்ஷன் நடக்கிறதுல உனக்கு என்னடி அவ்வளோ அக்கறை? என்னம்மா நீ அப்படி சொல்லிட்ட? பார்த்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்ல, இதை விட்ட வேற நல்ல சான்ஸ் எப்பமா கிடைக்கும்? அப்படி போடுறீங்க ஆத்தா. எலி எதுக்காக பூனைக்கு பறிஞ்சுக்கிட்டு கருவாடை பார்சல் கட்டுதுன்னு இப்ப எல்லாம் புரியுது. இந்தா இதை கொண்டு போய் உள்ள வைப்போ. மாப்பிள்ள பேசுறாரு. மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ள சுந்தரி பேசுறேன். என்னங்க மாப்பிள்ள, நீங்களும் சம்மந்தி எப்படி பண்ணிட்டீங்க? என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லாம கிளம்பி போயிட்டீங்களே. ராத்திரி முழுக்க இங்க யாருமே தூங்கல மாப்பிள்ள. அத்தை, நீங்க பொம்பளை அத்தை, ஓப்பனா அழுதுட்டீங்க. ஆனா நான் ஆம்பளை அத்தை, என்னால உங்களை மாதிரி அழுது மனசை ஆத்திக்க முடியல அத்தை. உங்களை விட இங்க நானும் அம்மாவும் மனசளவுல ரொம்ப புண்பட்டு போயிருக்கோம், தெரியுமா அத்தை? சிறுசுங்க இது தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. நான் வர வரைக்கும் நீங்களாவது உங்க அம்மாவை நிப்பாட்டி வச்சிருக்கலாமே மாப்பிள்ள.